ஆப்கி அதாலத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மீது உள்ள குற்றச்சாட்டு. அவர் தன்னுடைய கொள்கைகளை காம்ப்ரமைஸ் செய்தார். ஜார்ஜ் சார், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பதவி ஆசை வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய கொள்கைகள் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆயிடும்னு சொல்றாங்க. 30 வருஷமா நீங்க நியூக்ளியர் பாலிசியை எதிர்த்தீங்க. நாம நியூக்ளியர் பாம் தயாரிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க பாதுகாப்பு அமைச்சரா இருந்த போது இந்த நாட்டுல நியூக்ளியர் பாம் உருவாக்கப்பட்டுச்சு. நான் இன்னைக்கு நியூக்ளியர் பாமை எதிர்க்கிறவன் தான். எப்பவுமே நான் அதை எதிர்ப்பேன். இப்போ நான் அரசாங்கத்துல இல்லாததால கேம்பெயின் கூட நடத்துவேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய கொள்கைகள் இருந்தாலும் காம்ப்ரமைஸ் இல்ல, ஆயிடும்னு சொல்றாங்க. அரசாங்கங்கிறது ஒரு நபர் கிடையாது. ஒரு நபர் இல்ல, அது ஒரு சமூகம். நம்ம அந்த அரசாங்கத்துல இருக்கும்போது நாட்டோட நிலைமைய பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். நான் அணுகுண்டுக்கு எதிரான எதிரியா இருந்தவன். நான் அதை தடை செய்ய முழுமையா நான் போராடி இருக்கேன். இந்திரா காந்தி செஞ்சப்போ நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. ரொம்ப தீவிரமா எதிர்த்தேன். அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு மட்டும் சப்போர்ட் இல்ல, பண்ணீங்க. அதுல நான் இன்வால்வா இருந்தேன். ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நாட்டோட நிலைமைய பத்தி நான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நிறைய தெரிஞ்சுது. அப்போ நான் அந்த செயல்பாட்டில் இருக்கிறவங்களோட துணையா இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, அதாவது சிடிபிடி விஷயத்துல அமெரிக்கா நம்ம மேல ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, பாம் எங்ககிட்ட தான் இருக்கணும், வேற யார்கிட்டயும் அது போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது அமெரிக்கா தன் கையில சூப்பர் பவர் இருக்கணும்னு நினைச்சாங்க. பாராளுமன்றத்தில் இந்த விஷயம் சர்ச்சைக்குரியதா மாறுச்சு. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த விஷயத்த சொல்றதுக்கு. அதாவது நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம கையில வச்சிருக்கணும். அதோட என்னோட கோட்பாடுகள் எல்லாத்தையும் நான் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் சொன்னேன், அமெரிக்கா ஒரு விதமான ப்ரெஷரை நமக்கு கொடுக்கறாங்க, அதை அடைய விடக்கூடாது. ஆனா உங்க அரசாங்கத்துல தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்தது என்னன்னா, குறிப்பா பாதுகாப்பு துறையில அமெரிக்காவுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் முடிவெடுத்தீங்கங்கறாங்க. இல்ல, அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல. நான் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரா இருந்தப்போ அந்த நாட்கள்ல அமெரிக்காவோட அழுத்தத்தால நாங்க எந்த முடிவும் எடுக்கல. ஜார்ஜ் சார், நம்ம நாட்டோட பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்கா போனப்போ சோதனைங்கிற பேர்ல ஆடைகளை கழட்ட சொன்னா, இதை விட ஒரு அவமான நாட்டுக்கு என்ன இருக்க போகுது? அதே மாதிரி ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போனப்ப அவரையும் அப்படிதான் பண்ணாங்க. ரஷ்யாவுக்கு சுயமரியாதை இல்லாம இருக்கலாம், இல்ல, ஆனா அப்படி நமக்கு இல்ல. இருக்குல்ல. நமக்கு அப்படி எதுவும் நடக்கல. இல்ல, இதுல எந்த ஒரு சுயமரியாதையும் போகல. ஏன்னா, அதாவது பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, அறகுறையான செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு பேசுற விஷயம்லாம் இருக்கே, அதுதான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இப்படி நடந்தது உண்மை இல்ல, இல்ல? நான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றேன். என்னை கூட்டிட்டு போறதுக்காக என் கூட சில அம்பாசிடர்ஸ் இருந்தாங்க. அம்பாசிடர் தவிர அங்க ஒரு 2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்க போகாம அங்கிருந்து வெளியில தான் வந்துகிட்டு இருந்தோம். வெளியில வர்ற நேரத்துல அங்க 2 போலீஸ்காரங்க நீங்க இங்க நிக்கணும்னு சொன்னாங்க. நாங்க அங்கேயே நின்னுட்டோம். நம்ம அம்பாசிடர் வேற கத்திக்கிட்டே இருந்தாரு, இவர் எங்க பாதுகாப்பு அமைச்சர்னு. ஆனா அது அவங்க எதுவும் காதுல வாங்கிக்கவே இல்லை. அவங்க பேசுறத மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட நீங்க கோட்டை காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கோட்டை காட்டிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்னோட ஷூவை கழட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ஷூ எப்படி இருக்குன்னா, நான் காலை தூக்குனாலே அது கழண்டுரும். அதே மாதிரி நானும் ஷூவை கழட்டிட்டேன். அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. நான் உள்ள போகும்போது அவங்க இன்னும் பிடிச்சி நிறுத்தல. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அதுக்கான பதில் கொடுத்துருவேன். அவங்க சூப்பர் பவரா இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் நீங்க அமைதியா இந்த இருப்பீங்களா? சூப்பர் பவர்லாம் ஒருபோதும் நான் நம்புறதில்ல. நாடுகளுக்குள்ள உறவுகளுக்குள்ள ஒரு சில அடுக்குகள் இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு நடந்த சம்பவத்துக்காக நாடு முழுக்க பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய உறவுகளை கெடுத்துடக்கூடாது. ஆனா இது விஷயமா நீங்க எங்கேயும் புகாரும் கொடுக்கல. புகார் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. அதாவது அம்பாசிடரும் என் கூட தான் இருந்தாரு. அம்பாசிடர் அவரோட ரிப்போர்ட்டை இங்க அனுப்பி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட போய் புகார் ஒருவேளை கொடுக்கறது? ஸ்டுவர்ட் ஆல்பர்ட் அவருடைய புத்தகத்துல எழுதலன்னா உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்ல, நான் சொல்லியிருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்பேன். சொல்லாம இருந்திருக்க மாட்டேன்.
அமெரிக்கால இப்படி ஒரு விஷயம் நடந்தப்போ உங்களுக்கு கோபம் வரலையா? கோபங்கிறது எனக்கு வரத்தான் செய்யும், ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்காது. அது உடனே போயிடும். உங்ககிட்ட வந்து அமெரிக்க அரசாங்கம் மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா? அதாவது அமெரிக்காவை சேர்ந்த யாரது ஆர்மிட்டேஜ் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டாரு. ரொம்ப சாதாரணமாலாம் ஒன்றும் கேட்கல, நல்லா சீரியஸாக தான் கேட்டாரு. மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க கேளுங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே கரப்ஷன். நீங்க ஒரு முக்கியமான லீடரா இருந்து ரொம்ப காலம் பவர்ல இருந்தப்போ இந்த கரப்ஷனை அடியோட ஒழிக்கிறதுக்கு எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ணீங்க? ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டில் இந்த இந்த நோய் ரொம்ப பரவிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதிலிருந்து நம்ம நாட்டை எப்போ எப்படி வெளியில கொண்டு வர போறோம்னு தான் தெரியல. உங்க மேலயும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. என் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? அப்படி என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு இத கொண்டு வந்து காட்டுங்க. அது இப்போ லேட்டஸ்டான குற்றச்சாட்டுகளை நான் சொல்றேன். லாலு யாதவ் சொல்லியிருக்காரு, இந்த டெல்கி ஊழல்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சில போட்டோஸும் காட்டியிருக்காரு. டெல்கிக்கு சம்பந்தப்பட்ட குரூப்ல நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை போட்டோ ஒரு எவிடன்ஸ் ஆகணும்னு நினைச்சா நான் இத லாலு கிட்டேயே கேட்குறேன். அதாவது நானும் லாலுவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் நிறைய இருக்கு. போட்டோவை ஒரு ஆதாரமா வச்சு டெல்கியை என் கணக்குல போட்டா அப்போ அவரு செஞ்ச பாவம்லாம் என் கணக்குல தானே வந்து சேரும்.